சாப்பாடு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நீங்க ரசிச்சு பார்க்கிறதுக்கு சிரிக்க வைக்கிற சிறப்பான சம்பவங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ விறுவிறுன்னு வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜிம்ல இந்த பொண்ணு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஆளை பாருங்களேன். இந்த பொண்ணை கிண்டல் அடிக்க எப்படி பண்றாரா இல்ல வேணும்னே பண்றாரானே தெரியல. ஆனா நமக்கு நல்ல என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கு. சேத்துக்கு பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்தா சேஃபா இருக்க வேண்டாமா? இப்படியே சேரை இழுக்கிறதும் தெரியாம சேரே இல்லாததும் தெரியாம போய் சேத்துக்குள்ள விழுகிறது. அவர் தான் போன் பேசிட்டே போய் விழுகிறாருன்னா நீ என்ன அவருக்கு கம்பெனி கொடுக்கவா கவுந்தரிச்சு விழுகிற? இந்த அவமானம் உனக்கு தேவையா? மோட்டார் பைக் ஓட்டும் போது பின்னாடி உட்கார வச்சா முன்னாடி கையை விட்டு கிச்சு கிச்சு மூட்டி கீழே விழு தட்டிட்டியேப்பா. இவரை பாருங்க, ஸ்டேஜ்ல அவார்டு வாங்குறதுக்காக செம்மகத்தா போறாரு. போகையில தடக்குன்னு தடுக்கி விழுந்துட்டாரு. ஆனாலும் படக்குன்னு சமாளிச்சு சடசடன்னு எக்ஸசைஸ் பண்ணி எகிரி எல்லாம் குதிச்சு வித்த காட்டி கடகடன்னு கைத்தட்டல வாங்கிட்டாரு. அந்த பொண்ணு நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுடா, பாக்குறியான்னு ஓங்கி குத்த அந்த வெயிட் மிஷினும் நான் திருப்பி அடிச்சா நீ திரும்பிக்கிட்டு விழுவடின்னு எப்படி சம்பவம் பண்ணிடுச்சு பாருங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், உங்களோட பேக் வீலே காணுமே. அதுவாப்பா, பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கடைக்கு போனேன். டயரை கலட்டின கடைக்காரரு நாளைக்கு வர சொல்லிட்டாரு. அதான் மிச்ச வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இங்க ஒருத்தர் மின்னல் வேகத்துல ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போக பக்கத்துல இருந்தவருக்கு எப்படி புயல் அடிக்குதுன்னு பாருங்க. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த குட்டி பையன் பால் ஆட ட்ரை பண்றான். இந்த பால் தெரியாம கீழே விழுந்துருச்சு, எடுத்து தாங்க. இப்ப எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. அடச்சை, இந்த பால் ரொம்ப குட்டியா இருக்குது, அடிக்கவே முடியல. அடுத்து பெரிய பாலை எடுத்து தாங்கப்பா. ஐயா, ஐஸ்கிரீம் என்ன இப்படி விழுகுது? சரி, இந்த வாட்டியாவது சரியா விழுகும்னு நினைக்கிறேன். ஐயா, இதை எப்படி திங்கிறது? நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை விதிக்கல. அது வந்துங்க, இந்த 2வது கம்பியில மட்டும் காலை வச்சுட்டேன்னு வைங்களேன், அப்படியே கெத்தா நின்று சரக்கு சரக்குன்னு. ஐயா அம்மா, ஐயோ போச்சே. ஹலோ டாடி, தூங்கிட்டீங்களா? கைஸ், தூங்குறவங்க வாயில எலும்புச்சம்பளத்தை புழிஞ்சு விட்டா எந்திரிப்பாங்களா? வாங்க செக் பண்ணலாம். எந்திக்கிறாங்க. தம்பி, என்ன மாதிரி பார்த்து மொல்லமா நடந்து வரணும். அப்பதான் அழுங்காம குலுங்காம அப்படியே போய். அடே யாரா நீ? இது நீ செஞ்ச கேக்காமா? சூப்பர். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இது மாதிரி எத்தனை கத்தி உடைஞ்சாலும் சரி, இந்த கேக்கை வெட்டி தான் பர்த்டே பார்ட்டி கொண்டாட போறோம். நான் கொஞ்சம் விவரமானவனுக்கு இங்க பாருங்க, எங்க ஊருக்கு ரோடு போட மிஷின் வந்திருக்கேன். அதுக்கு அடியால கொடுத்து அமுக்கி நசுக்கி பொடியாக்கி சாப்பிட்டுக்கணுங்க. ஸ்கேட்டிங் பிராக்டிஸ் பண்றேன். இங்க சரிக்கு அதுல ஏறி அங்க சரிக்கு. ஏன் நாய, ஏன் என் போட புடுங்குற? ஐயோ, சரிக்கு வேற நினைச்சவன சரிக்கு விழ வச்சிட்டியே. ஹலோ சார், 6 மாசமா ட்ரை பண்றீங்க, இன்னைக்காவது குடிச்சிடுவீங்களா? இருக்கட்டும்பா, இன்னொரு 6 மாசம் போகட்டும், அது வரைக்கும் வேணாம், இப்படி சரிக்கிறேன். எப்படி காதலம்பு விட போறேன்னு பாருங்க. எப்படி சூப்பரா எப்படி அம்புட்டு இருக்கேன் பாத்தீங்களா? பாரு, நல்லா பாரு, சூப்பரா இருக்க. சிமெண்ட்டும் பூசியாச்சு, பெயிண்ட்டும் அடிச்சாச்சு. யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு.
நம்ம ஊர் டம்ளர்லாம் கீழே ஓட்ட விழுந்து கிழிச்சிட்டு போயிடும். இது எந்த ஊருடா? சுருங்கி சின்னதா ஆயிடுச்சு. ஆச்சரியக்குறி. கண்ணம் ஒட்டி போய் இருக்கிறவங்கலாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி ஊதுங்க. கண்ணம் சும்மா இவர மாதிரி பண்ணு மாதிரி ஊப்பிடும். 1% சார்ஜ் இருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்களா யாருடா? How do I tell you? இவர் போன்லயும் 1% சார்ஜ் தான் இருக்கு. ஆனா இவருக்கு இந்த ட்ரிக்கு தெரியல போல பாவம். சார்ஜை போட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா என்ன இப்போ 1%? ஐயோ, சார்ஜரை போன்ல மாட்டினா நான் சுவிட்ச் போட மாட்டேன் மறந்துட்டேனே. இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் நடந்திருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் அடிக்கடி சார்ஜர் போட்டு சுவிட்ச் போட மறந்துடுவேன். சின்ன குழந்தைங்களோட சறுக்குல 7 வயசுல ஏறி சறுக்குனா இப்படித்தான் ஆகும். இந்த பொண்ணு பாருங்க, ஆத்துல சோப்பு தூளை போட்டு அப்படியே நனைச்சு துவைக்குதே. அம்மா, நீ எல்லாம் அப்துல் கலாமுக்கே அசிஸ்டண்டா போக வேண்டியவம்மா. அண்ணே, சவுத்தை இடிச்சு தள்ளிடலாம்ண்ணே. டேய், நான் பாகுபலி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்டா. ஒத்த கையிலே கெத்தா தள்ளுறேன் பாரு. டேய், நானும் பாகுபலி பக்கத்து தெருதான்டா. வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த அம்மாவை பார்த்து தான் எக்ஸசைஸ் பண்ணும் போல. எப்படி 2 விரல பேலன்ஸ் பண்ணி முதுகுல ஃபோன் வேறையா பாடுறா. ஒரு விரலையே பேலன்ஸ் பண்றாங்க. என்ன கேமரா சுழலுது? அடப்பாவி, நின்றுக்கிட்டே தான் சீனை போட்டியா? ஆமா, முதுகுல ஃபோன் எப்படி பேலன்ஸ் பண்ணி நின்னுச்சு? இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? 1 2 3 4. டேய் அடேய், நான் ஒரு பொம்மைங்கிறக்காக எத்தனை பேருடா போட்டு அடிப்பீங்க? நான் மட்டும் திருப்பி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க. குளிர் மிகவும் அதிகம். இதுக்கு நான் குளிக்காமலே இருப்பேன். இங்கே ஒரு அம்மா எக்ஸசைஸ் பண்ணதில் கால் போய் ரூஃபில் மாட்டிக்கிச்சு. அந்த அம்மா ஹஸ்பண்டை எடுக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஆனாலும் முடியல. 2 பேருக்குமே அந்த செப்பலை கலட்டுவோன்னு தோணவே இல்லை பாருங்களேன். அதனால நைட்டு அந்த காலையே படுத்து தூங்குறாங்க. அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். இங்க ஒருத்தர் பைப்பை கிஸ் பண்ண அதுல இருந்து தண்ணி வருது. அவரும் அதை குடிச்சிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்த இன்னொருத்தரும் அதே பைப்புக்கு கிஸ் அடிக்க, ஆனா தண்ணி தான் வர காணும். பாக்குறவங்கெல்லாம் யார் இவன் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு போறாங்க. மணிக்கணக்கா ட்ரை பண்ணியும் முடியாம வெறுத்து போகிறாரு. ஆனா இன்னொருத்தர் வந்து அதே பைப்புல தண்ணியை வர வச்சு குடிக்க நம்மளுக்கு செம ஷாக்கு. அவருக்கு பாவம் ஒண்ணுமே புரியல. கால் மிதிக்கிற இடத்துல தான் இந்த பைப்பு திருகிற இடம் இருக்குதுன்னு. இங்க ஒருத்தர் ஒரு ட்ரே நிறைய இருந்த முட்டையிலிருந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுட்டு நகுந்தா அந்த முட்டை உருண்டு விழ பாக்குது. பதட்டத்துல ட்ரே நிறைய இருந்த முட்டையை தூக்கி போட்டு அந்த ஒத்த முட்டையை காப்பாத்துறாரு. இத பெருமையா அண்ணங்கிட்ட காட்டுனா அவர் என்ன பண்ணுவாரு? இவர் பேய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பேய் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓங்கி ஒரே தட்டு, டிவி போச்சு. இந்த மாதிரி எல்லாம் உங்களை பயமுறுத்துனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட வீடியோஸ் அள்ளிக்கிட்டு வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாரு.